வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஏராளமான நபர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு நான் காட்டக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தமிழ்நாட்டிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதியை நகர்த்தி வருகிறார்கள். ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் டிவிகே போன்ற புதிய கட்சிகள். ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்ட ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அல்ல தமிழ்நாட்டின் இன்னொரு மிக முக்கியமான கட்சியான பிஎம்கேவாக இருக்கட்டும், ஆளும் கட்சியான டிஎம்கே என்னெல்லாம் செய்து வருகிறது, எந்த அளவில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கான இந்த சதித்திட்டத்தை நகர்த்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு கொங்கு பெல்ட் எதற்காக மிக முக்கியமாக மாறிவிட்டது? ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள். நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அல்ல விஜய் அவர்களாக இருக்கட்டும், அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே எதற்காக கொங்கு பெல்ட்டை குறிவைக்கிறார்கள்? கொங்கு பெல்ட்டிற்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன? அனைத்துமே இந்த ரிப்போர்ட்டில் மிக ஆழமாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்யப்பட்ட இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை போட தொடங்கிவிட்டார்கள். கொங்கு பெல்ட் தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் டிஎம்கேவும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது. டிஎம்கே அல்ல மற்ற கட்சிகள் எந்த அளவில் இந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறார்கள், எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை இருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பின்பு தமிழ்நாட்டில் அளிக்கப்பட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வட இந்திய தொழிலாளர்கள், அவர்களை வைத்து எந்த விதமான அரசியல் நகர்வை இவர்கள் நகர்த்தி வருகிறார்கள், அனைத்துமே ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற உண்மைகளை எடுத்துக்காட்டுவதற்கு எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், இவர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக எங்களை பார்க்கிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கொங்கு பெல்ட்டை பற்றி முதலில் பார்த்து விடுங்கள். எதற்காக இவ்வளோ முக்கியமான இடமாக இது மாறிவிட்டது என்று. கொங்கு பெல்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா மிக பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாறிவிட்டது. அதாவது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி மட்டுமல்ல, இந்தியாவுடைய ஜிடிபியிலும் மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய இடம் இந்த கொங்கு பெல்ட். கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருப்பூர், இது போன்ற இடங்களிலிருந்து வரக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன், இந்த பெல்ட்டை மினி ஷங்காயாக எடுத்து காட்டுகிறார்கள், மினி சைனாவாக எடுத்து காட்டுகிறார்கள். அந்த அளவில் கடந்த 10-15 வருடத்தில் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நீங்கள் பார்த்தீர்கள், அதை பனியா பார்ட்டி என்று பார்ப்பார்கள். பனியா பார்ட்டி எதற்காக? சின்ன சின்ன கடைகள், வியாபாரிகள் ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை வைத்து தான் ஆர்எஸ்எஸ் இயங்கி வருமா. இப்போ பிஜேபியுடைய அடுத்த நகர்வு என்ன? எங்களுக்கு இந்த சின்ன சின்ன வியாபாரிகளெல்லாம் தேவையே இல்லை, நேரடியாக கார்ப்பரேட் நபர்களுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ்களை கொடுத்து தொழில் அதிபர்களை மிரட்டி, எப்படி மிரட்டுவது? இடி, சிபிஐ, ஐடி போன்ற ரேடுகளை போட்டு கட்சி நிதிக்காக 100 கோடி, 200 கோடி, 500 கோடி, இந்த வருடம் மட்டுமே 6080 கோடி ரூபாய் பிஜேபிக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இந்த இடத்தில் நான் பல ஆங்கிளில் உங்களுக்கு நான் பல விஷயங்களை எடுத்துக்காட்டப் போகிறேன். முதலில் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை பாருங்கள். இது ரெஜிஸ்டர்டு எம்ப்ளாயீஸ், நான் ரெஜிஸ்டர்டு வேறு.
ரெஜிஸ்டர்ட் எம்ப்ளாயீஸ்கள் மட்டுமே கொங்கு பெல்ட்டில் மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா திருப்பூரில் 1,94,000 எம்ப்ளாயீஸ்கள் இருக்கிறார்களாம். கோயம்புத்தூரில் 1,32,000. ஃபவுண்ட்ரிஸில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை 90%, மில்ஸ்களில் 50-60%, ஹோட்டல்ஸ்களில் 20% இருக்கிறார்கள். ஈரோட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 எம்ப்ளாயீஸ்கள் இருக்கிறார்கள், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறார்கள். பவர் லூம், டெக்ஸ்டைல், அக்ரிகல்ச்சர் வேலைகளை பார்க்கிறார்கள். சேலத்தில் அதே 1,00,000. ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல், இது எல்லாமே ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ். கரூரில் கிட்டத்தட்ட 1,00,000. ஹோம் டெக்ஸ்டைல், வீவிங் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இது வந்து ரெஜிஸ்டர்ட் எம்ப்ளாயீஸ். நான் ரெஜிஸ்டர்ட் எம்ப்ளாயீஸ், இன்டர்ஸ்டேட் மைக்ரன்ஸ்களுடைய எண்ணிக்கை 35 lakh என்று கூறுகிறார்கள். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ்களை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு கணக்கு வெளிவருகிறது. அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட இந்த பெல்ட்டில் மட்டுமே 15-18 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பதாக கூறுகிறார்கள். இதற்கு மேல் ஒவ்வொன்றாக விஷயங்களை நான் எடுத்து காட்டுகிறேன். கோவிட் காலகட்டத்திற்கு பின்பு இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்கிறது. ஈஸ்ரம் போர்ட்டல் வழியாக தமிழ்நாட்டில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை 93 லட்சமாக எடுத்து காட்டுகிறார்கள். 93 lakhs. டெக்ஸ்டைல் கொங்கு பெல்ட்டுடைய உயிர் மூச்சு. இந்த இடத்தில் ஸ்டீல், பவர் பிளான்ஸ், பவர் லூம்ஸ் அனைத்துமே இந்த இடங்களில் தான் இருக்கிறது. திருப்பூரில் மட்டுமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வழியாக கிட்டத்தட்ட 8 லட்சம் ஒர்க் ஃபோர்ஸ் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த 8 லட்சம் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து நேரடியாக 4 லட்சம் ஒர்க் ஃபோர்ஸ் வெறும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய ஒர்க் ஃபோர்ஸாக மாறிவிட்டது. சரி, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுக்கான எண்ணிக்கை. பட் வை கொங்கு பெல்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் தமிழ்நாடுஸ் பாலிடிக்ஸ்? அதற்கு நாம் வந்து விடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொங்கு பெல்ட்டுடைய எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸை பார்த்து விடுங்கள். அதாவது பொருளாதார ரீதியாக எந்த அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் டிஎம்கே என்ன செய்தது, மற்ற பிஜேபி என்ன செய்கிறது, இப்போ டிவிகே ஆங்காங்கே போய் நாங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக டிஎம்கேவை எதிர்க்கிறோம். நீங்கள் தாராளமாக எதிர்க்கலாம். தட் இஸ் யுவர் ரைட், யூஆர் ஸ்டாண்டிங் ஆன் ஆப்போசிஷன். பட் அப்படி டிவிக்கு ஆட்சியை பிடித்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வர போகிறீர்கள்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை எந்த அளவில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகிறீர்கள் என்கிற ஒரு ரோட் மேப், ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களிடம் இருக்கிறதா? விஜய் அவர்களுடைய ரேலிக்களை நீங்கள் போய் பாருங்கள், அல்ல பிஜேபியுடைய ரேலிக்களை போய் பாருங்கள். வெறும் அலிகேஷன் மட்டும்தான். ஆன்டி இன்கம்பன்சி, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லை. பட் இந்த அரசாங்கம் செய்த அந்த நம்பர்ஸ்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இதற்கு நீங்களே முடிவெடுங்கள். கொங்கு பெல்ட் தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ வைட்டல் கான்ட்ரிபியூட்டர்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டுடைய எக்கனாமி டெவலப்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 9.21% இந்தியாவின் ஜிடிபியிலிருந்து கான்ட்ரிபியூஷன் வெறும் இந்த கொங்கு பெல்ட்டிலிருந்து மட்டுமே போயிருக்கிறது. 2023-2024 ஜஸ்ட் இமேஜின் 9.21%. லேண்ட் ஏரியா பாப்புலேஷன் பார்த்தீர்கள்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன்லேருந்து வெறும் 6%, தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் வெறும் 6% மட்டும்தான். இந்த 6% பாப்புலேஷன் 9.21% இந்தியாவுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் செய்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் மட்டுமே 1,52,000 கோடி ரூபாயை கான்ட்ரிபியூட் செய்திருக்கிறார்கள். 1,52,000 crore. டெக்ஸ்டைல், நெட்வேர் கோயம்புத்தூருடைய பங்களிப்பு 68%. இந்தியாவில் எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் இந்த டிஷர்ட், பேண்ட், நெட்வேர், பனியான், அண்டர்வேர் இதில் 68% இந்தியா முழுவதும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியா முழுவதும் ரீட்டெயில் மார்க்கெட்டில் வருவது எல்லாமே கோயம்புத்தூர், திருப்பூர்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். ஏப்ரல் டு செப்டம்பர் 2025 வெளிவந்த இந்த டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவுடைய ஓவரால் எக்ஸ்போர்ட் 18,235.44 மில்லியன். தமிழ்நாட்டுடைய அடுத்த கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா 4,078 மில்லியன், விச் இஸ் 2.6%.
ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு குரோத்தை எடுத்து காட்டுகிறது, அதாவது வளர்ச்சியில் இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய நெட்வேர் இண்டஸ்ட்ரி திருப்பூர், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் இந்த இடங்களிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட் 11.4%. 11.4% ஒரு மிகப்பெரிய நம்பர் ஆல் ஓவர் இந்தியா. ஜிஎஸ்டியோடைய கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 28%, which is a bigger number. இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது டிவிக்கோடைய ரேலிஸ் எதற்காக இந்த பெல்ட் நடக்கிறது, ஒரு டைம் லைனை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். February 27 2024 ஆண்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி திருப்பூருக்கு வருகிறார். லோக்சபா கேம்பெயின் மார்ச் டு ஏப்ரல். பிஜேபியுடைய பல லீடர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியை தொடங்கி அமித்ஷாவிலிருந்து ஏராளமான நபர்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அண்ணாமலை கோயம்புத்தூர்லேருந்து போட்டியிட்டார். பட் வாட் ஹேப்பன் தேர்? 2025 பிஜேபியோடைய ஃபோக்கஸ் நீங்கள் பார்த்தீர்கள்ல கொங்கு பெல்ட்டாக மாறுகிறது. ஏடிஎம்கேயோடைய ஃபோக்கஸ் கொங்கு பெல்ட்டாக மாறுகிறது. எதற்காக? இதே நேரத்தில் டிவிகே ஏப்ரல் 26 27 கோயம்புத்தூரில் அவர்களுடைய கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரிஸ், கரூர் இது போன்ற இடங்களில் அவருடைய ரோட் ஷோ நடக்கிறது. செப்டம்பர் 27 ஒரு மேஜர் ரேலி கரூரில் நடக்கிறது. கரூர் ஈரோடு ஹைவேவில் ஒரு மிகப்பெரிய கிளாஷை நீங்கள் பார்த்தீர்கள். 41 நபர்கள் உயிரிழந்தார்கள். அதற்கு பிறகு கூட அக்டோபர் மாதத்தில் 4 5 கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடில் ஒரு அடுத்த ரேலி பிளான் செய்யப்பட்டது. இன்னொரு ரேலி திருப்பூர், ஈரோட்டில் மறுபடியும் நடத்துகிறார். அது போஸ்ட்போன் செய்யப்படுகிறது. இதற்கு முன்னாடி கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூருடைய ரேலியும் போஸ்ட்போன் செய்யப்படுகிறது டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஈரோட்டில் டிசம்பர் 18 இன்னொரு ரேலியை அவர் பிளான் செய்கிறார். இதற்கான சிக்னிஃபிகன்ஸை நீங்கள் பார்த்தீர்கள். டிசம்பர் 30 சேலத்தில் அடுத்த ரேலி அவர்கள் பிளான் செய்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு முறையும் எதற்காக டிவிக்கே வெறும் கொங்கு பெல்ட்டை டார்கெட் செய்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நான் காட்டிய இந்த பணப்புழக்கம். எம்எஸ்எம்இ 31% எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் ஆன இடம் எதுனா இதே கொங்கு பெல்ட் தான். 67.4 million ரெஜிஸ்டர்டு யூனிட்ஸ் ஆஸ் பர் ஆகஸ்ட் 2025. டெக்ஸ்டைல் செக்டரில் மட்டுமே 45 million பீப்புள், 4,50,00,000 மக்கள் எம்எஸ்எம்இ செக்டரில், டெக்ஸ்டைல் செக்டரில் வேலை பார்க்கிறார்கள். தமிழ்நாடை ஒட்டி மற்ற இடங்களெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீர்கள்ல தமிழ்நாட்டுடைய பிஸ்னஸ் மட்டுமே 4.5 கோடி மக்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அக்ரிகல்ச்சர், ஜாப், ஜிஎஸ்டி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அனைத்துமே தமிழ்நாடு முன்னிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. டெக்ஸ்டைல் மற்றும் நெட்வேர் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீர்கள்ல வருடத்திற்கு 5,000 கோடி ரூபாயை வெறும் கோயம்புத்தூர், திருப்பூரில் மட்டுமே 20% எக்ஸ்போர்ட் வழியாக வளர்ந்து வருகிறது தமிழ்நாட்டுடைய மார்க்கெட். எம்எஸ்எம்இ நீங்கள் பார்த்தீர்கள்னா 30.1% of GDP share with 45 million jobs in textile. Engineering 40% national output. Exports and foreign exchange $4,078 million which is இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியிலிருந்து 28% வெறும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே போகிறது. This is what the achievement of Tamil Nadu. I'm not talking about DMK, I'm not talking about BJP, I'm not talking about ADMK. This is the achievement what Tamil Nadu had shown. Now what BJP have done? BJP வந்து அப்படியே துடிக்கிறார்கள் இல்லையா தமிழ்நாட்டில் வருவதற்கு. பிஜேபியோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸாக இதை எடுத்து காட்டுகிறார்கள். அதாவது கொங்கு பெல்ட் பிஜேபிக்கு ஓட்டு போடுறார்கள், அது இது அப்படி இப்படி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்ல வாட் ஸ்டாலின் ஹேவ் டன் அண்ட் வாட் பிஜேபி ஹேவ் டன். எம்கே ஸ்டாலின் ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ்களை எடுத்து போகும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் டிலே செய்யக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் பார்த்து வருகிறது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வழியாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய 2,152 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. மெட்ரோ ரயில் ப்ரப்போசல் கோயம்புத்தூர், மதுரையில் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. யாரால்? மத்திய அரசாங்கத்தால். ஃப்ளட் ரிலீஃப் were delayed
ப்ரமோட்டிங் தமிழ்நாடு டு அப்ரோச் சுப்ரீம் கோர்ட். தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் வரை போனது மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய அந்த நிதிக்காக. இது மட்டுமல்ல, பிஜேபி இந்த அனைத்தையுமே ஜஸ்டிஃபை செய்தால் கூட தமிழ்நாட்டு அரசாங்கம் ஸ்டெப் மதர்லி ஆட்டிடியூடாக இதை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இந்த விஷயங்களை விஜய் அவர்களோ அல்ல எடப்பாடி அவர்களோ அல்ல யாருமே எதற்காக பேசவில்லை. இது தமிழ்நாட்டிற்காக தானே நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள், தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குரலுக்காக தானே வேலை பார்க்கிறீர்கள். சரி, ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கிறார்கள், டிவிகே நீங்கள் அலையன்ஸில் கிடையாது இல்லையா? பொலிட்டிக்கல் எதிரி டிஎம்கே, ஐடியாலஜிக்கல் எதிரி பிஜேபி. த சேம் ஐடியாலஜிக்கல் எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை பற்றி பேசவில்லை. நீங்கள் ஏன் பேசுவதில்லை? நீங்கள் ஏன் கேள்வி கேட்பதில்லை? ஓகே, டிஎம்கே கவர்னன்ஸ் என்னெல்லாம் செய்தது அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். கவர்மெண்ட் அலோகேட்டட் 6,628 crores ஃபார் எம்எஸ்எம்இ. ஏடிஎம்கே காலகட்டம் 10 ஆண்டுகள் இருந்தது. அவர்கள் ஒதுக்கிய பணம் எவ்வளோ? 3,617 கோடி ரூபாய். அதிலிருந்து அப்படியே டபுளாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் ஒதுக்கியுள்ளது. இதை தாண்டி வருடத்திற்கு 1,918 கோடி ரூபாய் இன்னும் அதிகமாக ஒதுக்கி இருக்கிறது டிஎம்கே. ஓகே, ஷிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த வழியாக 62,349 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 2,37,464 புதிய ஜாப்ஸ்களை உருவாக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அதற்காக டிஎம்கே அனைத்துமே சரியாக பார்க்கிறதுனால கூறவில்லை. பட் வாட் டேட்டா சேஸ், ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ தட் நம்பர். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் அதற்காக 1,132 கோடி ரூபாயும் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த வழியாக கொடுக்கப்படுகிறது. சேலம் ஸ்லிம்டர் மற்றும் ராணிப்பேட் 107 இண்டஸ்ட்ரீஸ்களுக்காக அங்கே 20,000 புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக, ஹோசூர் காம்ப்ளெக்ஸஸ் உருவாக்குவதற்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் நீட்ஸ் இந்த ப்ரோக்ராமை தமிழ்நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்து அதில் ஒரு 366 கோடி ரூபாயை அலோகேட் செய்திருக்கிறது. தீஸ் ஆர் த நம்பர்ஸ், யூனோ. அண்ட் ஐ வாண்ட், if Vijay wants to challenge DMK or they want to come in main picture of Tamil Nadu politics, why can't you touch these numbers? எதற்காக இந்த நம்பர்களை நீங்கள் தொடக்கூட மறுத்து வருகிறீர்கள்? Because you don't have the numbers with you. You don't have the forecast for Tamil Nadu. You don't have the blueprint for Tamil Nadu. If you had the blueprint for Tamil Nadu, as you are allocating DMK, you could also come up with a solution. You could also come up with a solution. You know, why BJP is targeting Kongu Nadu? Because அந்த இடத்துல தான் பணம் இருக்கு. அங்கே தான் ஏராளமான தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். பிஜேபிக்கு வரக்கூடிய அந்த நிதிகள் ஏராளமான குவிந்து போகும். அப்படி பிஜேபி அங்கே வந்துட்டால், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை நீங்கள் மறந்து விடுங்கள். இன்றைக்கி எந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்த்து வருகிறீர்களோ அதை நீங்கள் மறந்து விடுங்கள். 2024ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிய போது அவர் கூறிய வார்த்தை, my political ideology is against DMK, but my ideological enemy is BJP. இப்போ பிஜேபியோடைய பி டீமாக பல பேர் விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இல்லை நாங்கள்லாம் பிடிஎம் எல்லாம் கிடையாது. பட் கொங்கு பெல்ட்டை நீங்கள் கை வைக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சீட்டுகள்லேருந்து 70 சீட்டுகள் வெறும் இந்த கொங்கு பெல்ட்டிலிருந்து வருகிறது. இந்த இடத்துல ஜாதி ரீதியாக ஓட்டுகள் போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். டிவிக்கு திடீர் என்று பிஜேபிக்கு எதிராக சாஃப்ட் ஆகக்கூடிய அந்த காரணத்தை பார்க்க வேண்டும். கரூர் விவகாரத்திற்கு பின்பு இந்த கரூர் கேஸ் சிபிஐ கையில் மாற்றப்பட்டதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா விஜய் நேரடியாக பிஜேபியை தாக்க மறுத்து வருகிறார். காரணம், கேஸ் சிபிஐ கையில் இருக்கிறது. என்னைக்கு வேணாலும் அவரை கலற்றிவிடக்கூடிய வேலையை இவர்கள் பார்ப்பார்கள். எக்கனாமிக் என்ஜினாக இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட், இதில் ஏராளமான பாலிசி சப்போர்ட்டை டிஎம்கே கொண்டு வந்தால் கூட பிஜேபி அந்த பாலிசி சப்போர்ட்களை டிலே செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. பட் டிவிகே விஜய் அவர்கள் இந்த விஷயங்களை பற்றி ஒரு துளி கூட, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட வெளிவிட மறுத்து வரக்கூடிய காரணங்கள் என்ன? இதை நீங்கள் கேட்க வேண்டும்.
கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், நீல்கிரிஸ், தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரி. இந்த பெல்ட்டில் போய் பாருங்கள், ஜிடிபியோடைய க்ரோத்தாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், அனைத்துமே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு இடம். காவேரி டெல்டா பகுதிகள், இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி குரூப், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர், கவுண்டர், இந்த கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள், அவர்களுடைய டைனமிக்ஸ், அவர்களுடைய முடிவு, தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்கும் என்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா 2021ஆம் ஆண்டு ஏடிஎம்கே 41 சீட்டுகளிலிருந்து 29 சீட்டுகள் அவர்கள் கிடைத்தது. டிஎம்கே ஸ்டேட் வைடு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றால் கூட இந்த பெல்ட்டில் அவர்களுடைய வீக்னஸ் மிகப்பெரிய அளவில் தெரிகிறது. திருப்பூரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்களை மற்றும் நாம் பேசவில்லை. 234 அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சியிலிருந்து நேரடியாக ஒரு 60லிருந்து 68 அசெம்பிளி சீட்ஸ் இந்த பெல்ட்டிலிருந்து போகும்போது லோக்சபாவில் இருக்கக்கூடிய சீட்டுகளும் கிட்டத்தட்ட 8லிருந்து 9 சீட்டுகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 சீட்டுகளிலிருந்து 8லிருந்து 9 சீட்டுகள் நேரடியாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சேலஞ்சாக மாறுகிறது. அதனாலேயும் இந்த பெல்ட்டை இவர்கள் மிகப்பெரிய அளவில் குறிவைத்திருக்கிறார்கள். ஓட் பர்சன்டேஜ் வழியாக பார்த்தீர்கள்னா 38% பாப்புலேஷன், தமிழ்நாட்டோடைய பாப்புலேஷன் இந்த இடத்தில் தான் இருக்கிறது. இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுடைய ஸ்டாண்ட் எடுத்து பாருங்கள். டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம், 68 சீட்களிலிருந்து 24 சீட்டுகள் டிஎம்கே கையில் இருக்குது. டிஎம்கேவுடைய vote share 25.5% in கொங்கு பெல்ட். இதே ஏடிஎம்கேவுடைய vote share 31%. இந்த முறை 45 சீட்டுகள் வரை இவர்கள் தொடுவார்கள் என்று கூறுகிறார்கள். எப்படி? பிஜேபி அண்ட் பிஎம்கே. இதற்கான காரணம் நான் தொடக்கத்தில் காட்டிய அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கையில் இருக்கிறது. டிவிகேவுடைய growth 45% என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கவில்லை. அங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மற்றும் இளைஞர்களுடைய அந்த எண்ணிக்கை. பிஜேபியும் இந்த ஏரியாவில் வளரப்போகிறது என்று கூறுகிறார்கள். காரணம், நாங்கள் ஏடிஎம்கேவுடன் கைகோர்த்திருக்கிறோம், என்டிஏவிற்கு இங்கே வளர்ச்சி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் என்டிஏவிற்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி, அதற்கு பின்னாடி இவர்கள் நடத்தக்கூடிய சதி திட்டங்கள், நேரடியாக 97 லட்சம் வாக்காளர்களுடைய பேரை நீங்கள் நீக்கி இந்த இடத்தில் நான் ஏற்கனவே காட்டிய 18லிருந்து 20 லட்சம் வட இந்தியர்கள் இந்த செக்டரில் மட்டும் இருக்கிறார்கள். அந்த 20 லட்சம் ஓட்டர்ஸ்களிலிருந்து ஒரு 10 லட்சம் ஓட்டர்ஸ்களை இவர்கள் சேர்த்தால் கூட, 10 விடங்கள் 5 லட்சம் ஓட்டர்ஸ்களை இவர்கள் சேர்த்து விட்டால் கூட இந்த பெல்ட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 40 சீட்டுகள் என்டிஏ கூட்டணிக்கு போய் சேரும். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் யாராக இருப்பார்கள்? பிஜேபிக்கு அதற்கான லாபம் போய் சேரும். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் யாராக இருப்பார்கள்? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கட்சி, புதிதாக வெளிவந்த கட்சி விச் இஸ் விஜய், இன்னொரு பக்கம் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியான பிஜேபி, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, பிஎம்கே, இது போன்ற கட்சிகள், அனைத்து சக்திகளுமே இணைந்த பின்பு கூட அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியா, பேன் தமிழ்நாட்டை அவர்கள் டார்கெட் செய்யவில்லை. பேன் தமிழ்நாட்டில் தன்னுடைய ப்ரமோஷனை நடத்தவில்லை. வெறும் இந்த செக்டரை மட்டுமே டார்கெட் செய்யக்கூடிய அந்த காரணம், இங்கிருந்து வரக்கூடிய பொருளாதாரம், இங்கிருந்து வரக்கூடிய வருமானம், இங்கிருந்து வரக்கூடிய ஓட் ஷேர், இங்கிருந்து வரக்கூடிய அந்த வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால்தான் இந்த இடத்தை இவர்கள் டார்கெட் செய்து அந்த இடங்களிலேயே மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை நகர்த்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் வரக்கூடிய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டில் வரக்கூடிய வளர்ச்சியை நம்பக்கூடிய நபர்கள் நான் கொடுத்த இந்த டேட்டாவை ஒரு முறை மீண்டும் கேட்டு அதற்கப்புறம் உங்களுடைய முடிவுகள் இருக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சி வேணாலும் வரலாம், ஏடிஎம்கே வரலாம், பிஜேபி வரலாம், இன்னும் சொல்ல போனால் டிவிகே வரட்டும், நோ ப்ராப்ளம். பட் do they have these numbers? Do they have what DMK have done for the last 4.5 years? Do they have the forecast? Do they have the blueprint? What are they going to do in this sector? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குது, சாலிடான அரசாங்கம் இருக்குது.
பிஜேபியால் இங்கே வாலாட்ட முடியவில்லை. ஆனால் பிஜேபியுடைய சாசனம் இந்த கொங்கு பெல்ட்டில் வந்தால் கூட, அந்த இடத்தில் எம்எல்ஏக்கள் வந்து விட்டால் கூட, அங்கே இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கள், பிஸ்னஸ்மேன்கள், அவர்களுடைய நிலை என்னவாக மாறும் என்று நீங்கள் பாருங்கள். அன்னபூர்ணா பேக்கரியோடைய கதை உங்களுக்கு தெரியும். தன்னுடைய பிரச்சனையை அவர் எடுத்து காட்டினார் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக. அடுத்த நாளே அவரை கூப்பிட்டு வைத்து மிரட்டி அவரை மன்னிப்பு கேட்டுக்க வைத்தார்களா இல்லையா? அப்போ தமிழ்நாடு தன்னுடைய குரலை இழக்குமா இழக்காதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை இவர்கள் நசுக்குவார்களா நசுக்க மாட்டார்களா? ஏன்னா அங்கே குஜராத் அதை முன்னிலையில் கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டை பேக்ஃபுட்டில் கொண்டு வருவதற்கான அந்த திட்டத்தை போடுவார்கள். இதற்கு மேல் வரக்கூடிய அனைத்து கான்ட்ராக்ட்ஸ்கள், அனைத்து பிஸ்னஸ் மாடல், அனைத்து பட்ஜெட்டுமே தமிழ்நாட்டிற்கே வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஆட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும். முடிவு நீங்கள் எடுங்க. You should think twice. Listen what Mr. Vijay is talking about. What Mr. Narendra Modi is talking about. இன்னும் மதுரை எய்ம்ஸ் வரவில்லை. மெட்ரோ ரயிலை கொண்டு வர சொன்னால் இல்லை இங்கெல்லாம் பாப்புலேஷனை பத்தாது, நாங்கள் கொண்டுட்டு வர முடியாது. கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது. ஃப்ளட் வந்தால் அதற்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது. இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், மல்டிஃபோல்ட் நிதிகளை ஒதுக்குவார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.